இனிஷியலா இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து மோஸ்ட்லி வாடகை வீட்டில் தங்கிட்டு அப்போதைக்கு கூலிக்கு அம்மாவும் அப்பாவும் போயிட்டு வருவாங்க. கரூர்ல வந்து டெக்ஸ்டைல் இதுதான் மெயினா. ஸோ அதனால என்னன்னா போயிட்டு பிசினஸ் பார்க்குறது, அதாவது அந்த துண்டு இதெல்லாமே வந்து பிசினஸ் பார்க்குறது இந்த மாதிரியான வேலையில இருந்தாங்க. அன்னைக்கு போனா கூலி இல்லைன்னா இல்லை, வேணும்னா போட்டி பார்த்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற வகையில போயிட்டு இருந்தது. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்தே கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் முழு பயணமும் இருந்தது. கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து ஒவ்வொரு லெவலா இது பண்ணும்போது படிப்பு தான் நம்மளோட மெயினான இதுன்ற வகையில எல்லாத்துலயுமே ஸ்கூல்ல இதுல கிளாஸ்ல எல்லாமே ஃபர்ஸ்ட் ரேங்காக தான் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். 12th முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து நம்ம காலேஜுக்கு போகணும்னு ட்ரை பண்ணும்போது என்னன்னா ஜேஇ மெயின் எக்ஸாம் இதெல்லாம் வந்து ஸ்கூல்ல இது சொல்லியிருந்தாங்க. சரி என்ன ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தனியா ப்ரிப்பரேஷன் பண்ணணும். நிறைய பேர் பண்ணுவாங்க, எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. 12th பாதியில தான் எனக்கு மாதிரி ஒரு எக்ஸாம் இருக்குன்றதே தெரியும். சரி ட்ரை பண்ணலாம்னு நினைச்சிட்டு முடிவு பண்ணிட்டு அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியாச்சு. பண்ணிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டேன். அந்த ரிசல்ட் வந்துட்டு அப்புறம் பின்னாடி ப்ராசஸ் என்ன நடக்குன்றதோ இது இல்லை. 12th வந்து 1187 மார்க்கே எடுத்துட்டு இந்த கன்ஃபியூஷன் இருந்தது. பேசிக்கா என்ன ஆப்ஷன் வச்சுருந்தோம், வந்து அண்ணா யூனிவர்சிட்டி போகலாம், இல்லை இதுல ஜேஇ மெயின்ல இதுவாச்சுன்னா வந்து என்ஐடிக்கு போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுபடி ஃபர்தரா ப்ராசஸ் போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி அவங்க எல்லாரையுமே வந்து நாங்கள் மீட் பண்ணி இது பண்ணோம். ஏன்னா அடுத்து இது பண்றதுனால எஜுகேஷனுக்கு ஃபண்டிங்ன்ற வகையில எனக்கு வந்து பெருசா இல்லை. ரிலேட்டிவ்ஸ்ன்ற வகையிலையும் நாங்கள் போய் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா எல்லாரும் அவங்கவுங்க இதுதான் இது பண்றாங்க தவிர நம்மளுக்கு ஒரு உதவிக்கு வருவாங்கன்ற மாதிரியான நம்பிக்கை யாருக்கிட்டையும் கிடையாது. அதனால என்னன்னா ஃபர்ஸ்டே ஆனந்தம் இது பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து நாங்கள் எந்த இது இருந்தாலும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம், எவ்வளவு ஆனாலும் நாங்கள் சப்போர்ட் பண்றோம்னு எங்களுக்கு உறுதியும் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ஐடிக்கு நான் செலக்ட் ஆகி என்ஐடி திருச்சியில மெக்கானிக்கல் வந்து 4 வருஷம் படித்தேன். காலேஜ் ஃபீஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு எனக்கு வந்து 1.5 லட்சம் ஆகும். ஆனால் வந்து ஒரு செமஸ்டருக்கு ஆகும். ஸோ அந்த இருந்துமே வந்து ஒவ்வொரு இதுக்குமே வந்து எனக்கு வந்து ஃபுல் இதையுமே வந்து சப்போர்ட் கொடுத்தாங்க. மேல வந்து வெறும் மானிட்டரி சப்போர்ட் கிடையாது. நான் வந்து ரொம்ப வந்து ஒரு வெளியில போய் பேசணும்னோ இது பண்ணணும்னோ மற்றவங்க இன்ட்ராக்ட் பண்ணணும்னோ அந்த எதுவுமே வந்து இது கிடையாது. நான் வந்து என் மேல வந்து தனியா ஒரு பொட்டிப்பாம்பு மாதிரி இருந்தேன். நான் எல்லாரும் முன்னாடி வந்து பேசணும், தைரியமா இருக்கணுங்கிற அந்த கான்பிடன்ஸ் எனக்கு ரொம்ப நான் யாருக்கும் உணர்ந்துட்டு அது வெளிப்படையா ஓப்பனா வந்து எல்லாருக்கும் பேசுவேன். என்னால இது முடியும், இது முடியாதுன்னா அது நான் என்னால இது முடியாது, ஏன் முடியாது, என்னால இது முடியும், ஏன் வந்து நான் இந்த இடத்துல தயங்குறேன், அந்த ஒரு கேள்வி எனக்குள்ள ஏற்படுத்திட்டு நான் அடுத்த ஸ்டெப் எப்படி போறதுன்றதுக்கான பாதையை கொண்டு வந்தது ஆனந்தம் தான். நான் பின்னாடி வந்து இப்போ காலேஜ் முடிச்சுட்டு நான் இப்போ ஆரக்கில் பிரைவேட் லிமிடெட்ல வந்து 3 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொரு இதுலயும் வந்து அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம வந்து பயம் இல்லாம எடுத்து வைக்கணும். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறது தான் வந்து நமக்கு யூஸ்வலாவே கஷ்டமா இருக்கும். எவ்வளவுதான் இருந்தாலும் ஒரு தயக்கம் வந்து நின்றும். அந்த தயக்கத்தை உடைச்சிட்டு வெளியில வர்றதுக்கு ஒவ்வொரு வருஷமும் வெற்றி பாதைன்ற ப்ரோக்ராம் நடத்துவாங்க. ஃபர்ஸ்ட் இதுல நான் பாட்டுக்கு இன்னொரு பண்ணட்டும் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருந்தேன். நான் ஒவ்வொரு வெற்றி பாதை ப்ரோக்ராம்லையும் ஏதோ ஒன்று நம்ம பண்ணுவோம், தெரியுதோ தெரியலையோ நம்ம பண்றத இன்னொருத்தங்க மதிக்க இது பண்றாங்களோ இல்லையோ அது சரி தப்புன்ற பயம் இல்லாம நம்ம பண்றதுல வந்து எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சுன்னா தாராளமா பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு தைரியத்தை எனக்கு கொடுத்தது. அது சமூகத்தை பேசுறாங்க. நான் இந்த மாதிரியான வகையில டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இப்போ எல்லாரையும் பார்த்து நேரடியா பேசுறது, என்னோட மனசுல தைரியமா சொல்றது, சரியான வழியில நடக்கிறதுக்கு அந்த ஒரு கொண்டு போறதுக்கான அடிப்படையில் அமைஞ்சது நான் ஆனந்தம்ல ஒரு ஸ்டூடெண்டா இது வாங்கதான். எனக்கு எதிர்ச்சியா கிடைச்ச ஒரு விஷயம். நான் வந்து இது கிடைக்குமா கிடைக்காதுன்னு